அந்த குரங்குக்கு முன்னாடி கஞ்சி கலையத்தை கொண்டே வச்சோம்னு வைங்க, குரங்கு கையை விடாது. என்ன பண்ணும் குரங்கு? குட்டியோட வாலை விட்டு பார்க்கும். குட்டி கத்தினா கஞ்சி சூடாக இருக்குன்னு குரங்கு தொடாது. அந்த மாதிரி இப்போ ராகுல் காந்தியும் பி சிதம்பரமும் சாம் பிட்ரோடாவை விட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. நான் சாம் பிட்ரோடாவை குரங்கு குட்டின்னு சொன்னேன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஆக இவங்க தே ஆர் டெஸ்டிங் தி வாட்டர்ஸ். ஆகவே இந்த நாட்டில் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ் திட்டமிடுது, இண்டி கூட்டணி திட்டமிடுது. சரி, இந்தியாவில் இது இல்லாமல் இருந்ததா? அதனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் சிஏ படிக்கும்பொழுது 77-78 காலத்தில் இன்கம் டேக்ஸே 60% மேலே இருந்தது. அது மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் 30%. லேட்டரான் குறைச்சது காரணம் என்ன? ஹையர் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் 77-80 எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைங்கன்னு கேட்பாங்க கிளைண்ட்டு. இப்போ என்ன தெரியுமா அவர்களோட மைண்ட் செட்டு? ஐயா எவ்வளவு காட்டணுமோ அவ்வளோ காட்டிடுங்க. காரணம் என்ன? மேக்ஸிமம் மார்ஜின் 10%, 20%, 30%. மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் இஸ் ஒன்லி 30%. அதனால் ரேட்டு குறைய குறைய மக்களோட டிஸ்க்ளோஷர் இது கூட இருக்குது. அதனால் அப்போது இன்கம் டேக்ஸ், வெல்த்துக்கு வெல்த்து டேக்ஸ், கிஃப்ட்டுக்கு கிஃப்ட் டேக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு, இறந்து போனால் எஸ்டேட் டியூட்டி, இது எல்லாம் சேர்த்தா 96% வந்துடும். அவன்கிட்ட கேஷாக இல்லைன்னா கடன் வாங்கித்தான் டேக்ஸே கட்டணும். அந்த மாதிரி நிலைமை 85 வரை இருந்தது. சரி, இதை எப்போ நீக்கப்பட்டது? 85 திருமதி காந்தி காலமான பிறகு அதுக்கு எஸ்டேட் டியூட்டி இருக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி எஸ்டேட் டியூட்டியை வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் இஃபெக்ட் அபாலிஷ் பண்ணுறார். ஒரு நபர் தன் அம்மாவோட சொத்து தனக்கு வரணுங்கிறதுக்காக இந்தியாவில் இருந்த எஸ்டேட் டியூட்டி வாஸ் அபாலிஷ்டு. ஆஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் அன்றைக்கும் வெல்கம் பண்ணி இன்றைக்கும் பண்ணுறேன். ஆனால் இந்தியாவில் இருந்த அந்த எஸ்டேட் டியூட்டியை திருப்பி கொண்டு வந்து ஹிந்துக்கள்கிட்டேருந்து சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கறது யாருக்குன்னு சொல்லியிருக்கீங்க? எல்லா இடத்துலையும் மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ். நீங்கள் மைனாரிட்டிஸ்னு பேசினா மெஜாரிட்டி நிச்சயமாக பேசுவோம். ஏன்னா ஹிந்துக்கள் நின்று இழிச்சவாயர்களா? நீங்கள் ஏன்னு சொன்னால் டாக்டர் மன்மோகன் சிங் 2006 ஒரு தடவை, 2009 ஒரு தடவை மைனாரிட்டிஸ் ஹேவ் காட் தி ஃபஸ்ட் கிளைம் ஓவர் தி ரிசோர்ஸஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இதே வார்த்தை உடனே சில பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, அவர் பேசும்பொழுது கடைசியில் தானே சொல்லியிருக்காருன்னு. கன்க்ளூடிங் ரிமார்க், இறுதியான முடிவு. கடைசியில் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க என்ன? ஃபஸ்ட்டு கிளைம் மைனாரிட்டிஸ் எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ் will have the first claim over the resources of this countryனா அதை முதல்ல சொன்னா என்ன, கடைசி சொன்னா என்ன, இடையில சொன்னா என்ன? இந்த திங்கிங்கே தப்பு தானே. ஏழை மக்களுக்கு முதல் கிளைம் சொல்லுங்க, வெல்கம். ஆகவே காங்கிரஸினுடைய தீய புத்தி இந்துக்களை வஞ்சிக்கணும், சிறுபான்மையினரை ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு சொத்துக்களை பிரித்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பிரதமர்லேருந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருக்கீங்க, நல்லா கொடுங்க. எலெக்ஷன் கமிஷன் இன்னும் மிரட்டல் என்ன தெரியுமா கார்கே? எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போவோம். நல்லா போங்க. நீங்கள் தான் இந்த விவிபேடை இதுக்கு இவிஎம்முக்கு எதிராக போனீங்க, சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? அதனால் நீங்கள் போங்க, கோர்ட்டுக்கும் போங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆகவே இன்றைய தினம் பெரும்பான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கும் காங்கிரஸ் கட்சியின் சூது மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குங்கிறதுனால இவர்கள் பிரதமரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க.